ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வெல்லம் சேர்த்த உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது நம்ம ஊர் டோனட்னு சொல்லலாம். என்னடா இந்த பொண்ணு நம்ம ஊர் நூடுல்ஸ்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கு, இப்போது நம்ம ஊர் டோனட்னு சொல்லுதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு டோனட்னால் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாட்டி காலத்து வடையை, ப்ரோட்டீன் ரிச் ஹெல்த்தி டெலிஷியஸ் வடையை நம்ம ஊர் டோனட்னு சொல்லி கொடுங்க. அதுக்கப்புறம் இதுதான் வேணும்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப வளவலன்னு இழுக்காமல் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க. இதுக்கு முழு வெள்ளை உளுத்தம் பருப்பை 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்தில் ஊறினதுக்கப்புறம் கூட செய்யலாம், ஆனால் வடை குவான்டிட்டி கம்மியாக கிடைக்கும். நான் நல்லா 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேங்க. அளவு இந்த அரிசி டம்ளரில் 1 டம்ளர் முழு வெள்ளை உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேங்க. நமக்கு 12லேருந்து 14 வடை மீடியம் சைஸ் வடை கிடைக்கும். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணியை இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நம்ம வடிச்சிடணும். அப்படியே ஒரு 10 நிமிஷம் கூட தண்ணி வடியட்டும் அப்படின்னு நம்ம விட்டுறலாம். தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்க போகிறோம். எல்லா பருப்பும் சேர்த்து அரைச்சிக்காதீங்க, அப்புறம் மாவு தண்ணி விட்டுரும். நான் பாதி பருப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கிறேன். அப்போ தான் நைஸாக அரைச்சி எடுத்துக்க முடியும். இதுக்கு நம்ம வெல்லத்தை சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி துருவலாக எடுத்துக்கோங்க. இது பூராத்தையும் நம்ம ஆட் பண்ண போடுறது கிடையாதுங்க, கண்ணு மதிப்பில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்த்துக்காமல் நம்ம அப்படியே நைஸாக அடித்து எடுக்கணுங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட நான் தண்ணி ஆட் பண்ணிக்கல. நமக்கு ஜாகரிக்கு அதுவே தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போது மீதி பாதி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கான வெல்லத்தையும் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்காம நமக்கு மாவு கரெக்டாக இந்த மாதிரி நைஸாக திக்காக அடித்து எடுத்துட்டோம். வடையும் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். உங்களுக்கு மாவு தண்ணி விட்டுருச்சு அப்படின்னா அவளை பவுட்ரு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரவை இருந்தால் அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு ஆட் பண்ணிட்டிங்கன்னா வடை கெட்டி ஆகிடும், அதனால் பார்த்துக்கோங்க, அதை ஆட் பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். நமக்கு வறட்டு இருமல், அந்த த்ராட் இரிட்டேஷன் வராமல் தடுக்கும். அதுக்காக ஜாகரி பலகாரம் செய்யும்பொழுது ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால் வெல்லத்தை நான் கையில் மசிச்சு விட்டு இந்த மாதிரி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா நமக்கு மாவு அப்புறம் தண்ணி விட்டுடும். நம்ம எவ்வளோ ஜாகரி சேர்த்துக்கணுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மாவு ஜாகரி கலராக கொஞ்சமாக மாறுங்க. சாப்பிட்டு பார்த்தா ஸ்வீட்டும் கரெக்டாக இருக்கும். அந்தளவுக்கு இருந்தால் போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எண்ணெயில் வடையாக சுட்டு பார்த்துட்டு கூட பத்தலைன்னா கையில் கொஞ்சமாக ஜாகரி மசிச்சு விட்டு கலந்து விட்டு கூட வடையாக சுட்டுக்கலாம். மாவு இந்த அளவுக்கு நமக்கு திக்காக இருக்கணும். வடையை சுட்டு எடுத்துடலாம். ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு திக் கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வடையை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறையும் நம்ம கைக்கு அந்த தண்ணியில் தொட்டுட்டு அதுலேயே நம்ம லைட்டாக தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மாவு எடுக்கணுங்க. மாவில் தெளித்து விட்டுறக்கூடாது, அப்புறம் தண்ணி விட்டுடும். இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு பெருவிரலில் நவுத்தி விட்டுட்டு வடையை நம்ம எண்ணெயில் போட்டுடணும். ஒவ்வொரு வடைக்கும் பாருங்கள், கையை நம்ம அந்த பாத்திரத்தில் தொட்டுட்டு தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மாவை எடுத்து பெருவிரலில் நவுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வடையை போடணும். ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா இதில் ஜாகரி சேர்த்துருக்கிறதுனால வடை ரொம்ப சீக்கிரம் கலர் மாறிடும். ஹை ஃப்ளேம் வச்சுருந்தீங்கன்னா மேலே வெந்திருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும். நல்லா திருப்பி திருப்பி கூட இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு வடை கலர் ஆன உடனே நம்ம எடுத்துடலாம். நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா புஃப்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போது எல்லா வடையும் சுட்டு எடுத்தாச்சு. ஒரு 15 வடை வந்திருக்குங்க, மீடியம் சைஸில் வந்திருக்கு. இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். வடை ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இப்போது ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குது.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊர் டோனட்னு சொல்லி நம்ம இதை சர்வ் பண்ணும்பொழுது சாப்பிட்ற அவங்களுக்கும் ஜாலி, செஞ்சு கொடுக்குற நமக்கும் சந்தோஷங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.